காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசியாக வரக்கூடியதான் இந்த ராசி. இது ஒரு காற்று ராசின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிபதியே சனி பகவான் தான். கலசம் ஏந்திய பானையோட வடிவத்தக்கூடிய ராசி தான் இந்த ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 3, 4 பாதம், சதயம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க அன்பானவங்களா, கருணை, இறக்கம், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை, சமுதாயத்து மேலே அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனசு கொண்டவங்களா இருப்பாங்க. உள்ளுணர்வுங்கிறது அதிகமாக இருக்கும். ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எடப்போட தெரிஞ்சவங்க. புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம். ரொம்ப நுட்பமான அறிவு. எல்லாரையுமே நண்பர்களாக பழக்கக்கூடிய ஒரு குணம். சுத்தம், சுகாதாரம், ஒழுக்கம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தாங்க கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தான் இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெற போறீங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இது வரைக்குமே கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் கடன், வம்பு, வழக்கு ஏதாவது ஒரு தொல்லைங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். முடிவடைஞ்ச பாடும் கிடையாது. ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு மனநிலைமை, ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு பிரச்சனை இப்படி தான் அதிகமாக இருந்திருக்கும். தொடர்ந்து பல வகையிலும் பாதிப்பு. தாய் மேலே அளவு கடந்த பாசம் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் தாய்க்கும் மகனுக்கிடையே பல மனப்போராட்டம் இருந்திருக்கலாம். உடன்பிறப்பு வகையிலுமே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும். திருமண வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்காது. என்னதான் நீங்கள் தாழ்ந்து போனாலுமே குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் இது வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஒரு சண்டை கோழியாகவே வாழ்ந்துட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம். ராசியில் உங்கள் ராசி அதிபதியோட பார்வை இருக்குதுன்னு பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு ராசிநாதனை அமைஞ்சிருக்கிறதால எந்த ராசிக்கு உரியவராக இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து பார்க்குறப்ப ராசிக்கு பலம்தான் ஏற்படுமே தவிர சங்கடம் ஏற்படாது. தொடர்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே படிப்படியாக உங்களுக்கு சங்கடம் புரியக்கூடிய நேரம். 12ல் சுக்கிரன் இருக்கிறதால பொருளாதார பலம் சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் கவலையை மாற்ற போகுதுன்னு சொல்லலாம். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதால அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் இந்த நேரத்தில் 6ல் அமைஞ்சிருக்கிறதால எதையுமே தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க. மனசில் ஒரு தெம்பு கூடி இருக்கும். எதையும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். இதனாலேயே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி தெளிவோடு செயல்பட்டாக போதும் அற்புதமான மாற்றம். கவனமாக இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறோம்னா செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வை, வக்கர செவ்வாயோட ஆதிக்கம் சில எதிர்பாராத பிரச்சனைங்கிறது தரும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்து சேர்ந்துடும். முடிஞ்ச வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். விவாதம் அதிகமாக வேண்டாம், கோபம் அதிகமாக வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்களை பற்றின விமர்சனங்கிறது வேண்டாம். இதை கொஞ்சம் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாவே நல்ல மாற்றம் உண்டாகும். ஏதோ ஒரு வகையில் உங்கள் நம்பிக்கைங்கிறது இழக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அது நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே மன அமைதியோடு செயல்படுறது நல்லது. வேகமாக செயல்படுறதுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவாது. விவேகமாக செயல்படுறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தொழில் முயற்சியை செய்கிறதா இருந்தால் கூட, ஒரு தொழில் முதலீடே செய்கிறதா இருந்தாலுமே நம்பிக்கை உரியவங்களாக பார்த்து தேர்ந்தெடுக்க செய்ய பாருங்கள். நிறைய பேர் உங்கள் பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்கிறதா நினைப்பாங்க. ஆனால் அதனால் பல பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். முடிஞ்ச வரைக்குமே நம்பிக்கை உரியவங்களோட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. நீங்களாவே ஆரம்பத்தில் எடுத்தங்கோத்துன்னு எடுத்து முடிவெடுத்து துன்பப்படாதீங்க. 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறதால வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமை நாட்களில் விரதம் இருங்க. பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருந்தாலுமே சரி போய் வழிபாடு செய்யுங்க. விளக்கு போட்டுட்டு வர பாருங்கள். வெள்ளிக்கிழமை நாட்களில் பசுவுக்கு கீரை, பழம் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டையுமே தொடர்ந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். மாத தொடக்கத்துலேயும் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியில் இருக்கிறதால, அவர் பகை கிரகமாக செவ்வாயை பார்க்குறதால எதையும் யோசித்து செய்யுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். வரவு இந்த பக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே பின்னாடியே செலவும் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஏற்படும். வளர்ச்சியில் இந்த நேரங்கிறது பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டு வர்றது நல்லது. மனசில் இருக்கக்கூடிய இனம் புரியாத கவலைங்கிறது உங்களால் தவிர்க்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் நம்பி செயல்பட முடியாது. அதனால் இந்த நேரத்தில் குழப்பமான மனநிலையில் தான் இருப்பீங்க. கொஞ்சம் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம். செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்திலேயே கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சந்திரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன் கும்பத்துக்கு போன பின்னாடி செவ்வாயோட பார்வை அவர் மேலே பதியுது. உங்கள் ராசிக்கு 3, 10க்கு இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இந்த காலத்தில் அமைகிறது தொழிலில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். கடமையில் இருந்துட்டு வந்து ஒரு சோம்பல்ங்கிறது நீங்கும். உடன் பிறப்பு வகையிலுமே உதவி கிடைக்கும். ஊர் மாற்றம், இடம் மாற்றம் விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல விதத்தில் உங்களுக்கு இடம் மாற்றம் அமையக்கூடிய நேரம். புதுசாக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
குருவோட வக்கர நிலையை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான குரு பகவான் அவர் வக்கரம் பெறுறது கொஞ்சம் நல்லதாக இல்லை. கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஏமாற்றம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கொடுத்த தொகையை வாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்கனவே இருக்கிறீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கொள்கை பிடிப்போடு இந்த நேரத்தில் உங்களால் செயல்பட முடியாது. அதே சமயத்தில் ஆரோக்கியத்திலுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உறவினர்கள் நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக அமைவாங்க. ஆனால் நிறைய உதவி எதிர்பார்க்க முடியாது. கடைசி நேரத்தில் நீங்கள் கையை மற்றவங்க உங்ககிட்ட விரிக்கிற மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து குரு வழிபாடு, வியாழக்கிழமை விரதிருந்து வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஓரளவு நன்மை கிடைக்கக்கூடிய மாதம் தான். சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தோட பின்பகுதியில் உங்கள் ராசிக்கு சுக்கரன் போகிறார். உங்கள் ராசியில் 4, 9 இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் உங்கள் ராசிக்கு வர்றது யோகம். வீட்டில் சுகங்கிறது சந்தோஷங்கிறது அடி எடுத்து வைக்கும். துணிவு தன்னம்பிக்கை கூடி வரும். தாய் வழி ஆதரவுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அனுகூலம். தொடர்ந்து தொழிலில் ஒரு சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சிங்கிறது கைக்கூடி வரப்போகுது. புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தோட பிற்பகுதிக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு. எதிர்பார்க்கக்கூடிய பல திருப்பம் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த இடையூறு நீங்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க. நீங்கள் துணிஞ்சு எடுக்கிற முடிவு மற்றவங்கள ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி தான் இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் உங்களுக்கு அதிகமான சிந்தனை உங்களுக்கு இந்த நேரத்தில் அதில் தான் இருக்கும். எதுவுமே எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டினீங்கன்னா பல வெற்றி உங்களுக்கு தான். பொது வாழ்க்கைன்னு வர்றப்போ பொறுப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலம். கூடுதல் பொறுப்பு வர்றதால கூடுதலான விழிப்புணர்ச்சியும் தேவைப்படும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே அது எளிதாக உங்களால் தீர்க்க முடியும். தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் நிலையில் ஒரு சின்ன சின்ன சங்கடம் தோன்றலாம். அதனால் உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி விரைங்கிறது கொஞ்சம் இந்த காலத்தில் ஏற்படும். தொடர்ந்து கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சனி பகவான் நிலையால் நல்ல மாற்றம் தான். ஆனால் சகோதரர்களோட கருத்து வேறுபாடு கொஞ்சம் ஏற்படலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் தவிர்க்க முடியாத வகையில் கொஞ்சம் பணம் செலவாகலாம். பொருளாதார வனம் சேமிப்பு இந்த வகையில் சிறப்பாக இருக்குது. அரசாங்க உதவியும் சிறப்பாக இருக்குது. உங்கள் ஆசை எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்றா தான் நிறைவேறும். திட்டமிட்டக்கூடிய வேலைகள் எல்லாமே சரியான முறையில் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சில நேரங்களில் கொஞ்சம் தர்ம சங்கடம் இருந்தாலுமே இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன் தான். தொழிலை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு. விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல மாற்றம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி பல சிக்கலான காரியத்தை சிரமம் இல்லாமல் முடிச்சு காட்டுவீங்க. போட்டி பந்தயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். மனசில் நினைக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. புதுசாக வீடு வாங்குறது இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். சுக்கரனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நிறைய நுணுக்கங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதனால் வியாபார ரீதியுமே வாடிக்கையாளர் உங்கள் பக்கம் திரும்புவாங்க. சனி ராசியில் இருக்கிறதால வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே தொழிலில் ஒரு சின்ன சின்ன இடையூறுங்கிறது இல்லாமல் இருக்காது. அதையுமே சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். தந்தைக்கு மருத்துவ செலவு சின்ன சின்னதாக ஏற்படலாம். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையோடு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்கன்னு சொல்லலாம். எல்லா காரியமும் அனுகூலமாக முடியும். முக்கிய நபர்களுடைய சந்திப்பு உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. சுய நம்பிக்கை கிடைக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக நடக்கும். எதிர்பாராத தீர்ப்பு உண்டாகும். செய்யக்கூடிய செயல்களில் ஒவ்வொன்றுமே திறமை வெளிப்படுறதால நல்ல மாற்றம் தான். குடும்பத்திலையுமே சந்தோஷம் உண்டாகும். பிரிஞ்சு போனவங்க எல்லாமே மீண்டும் உங்களை சேர போகிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் நீங்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி மற்றவங்களை பற்றின விமர்சனங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டாம். பண வரவு சிறப்பாக இருக்கும். முக்கிய பொறுப்பு கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சாமர்த்தியமான செயல்பாட்டு மூலமாக பல காரியம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புங்கிறது உங்களுக்குமே கூடி வரக்கூடிய நேரம் தான். பக்குவமான அணுகுமுறை இருந்துட்டா எந்த செயலுமே வெற்றி கிடைக்கும். நினைச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு. பண வசதி, தெய்வ சிந்தனை, வாழ்க்கையில் ஒரு நல்ல அபிவிருத்தி இது எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலுமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சின்ன சின்ன செலவு ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய லாபம் ஆரம்பத்தில் குறைவாக தான் இருக்கும். ஆனால் கூடுதலாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் அடுத்தவங்களால் பிரச்சனை தலை தூக்கலாம். அதனால் 3ஆம் நபர் தலையீடு வேண்டாம். மற்றவங்க கருத்துங்கிறது அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கிறது வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசினாலே பல பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு செயல்பாட்டையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம்.
மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பண கஷ்டங்கிறது தீரும், வீட்டில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே பல வகையிலும் போராடிட்டீங்க. என்னதான் வைராக்கியம் பிடிவாத குணமாக செயல்பட்டாலுமே பிரச்சனை தான் அதிகமாக இருந்திருக்கும். இனி குரு பகவானால சாதகமான பலன் தான். இனிமையான பல விஷயம் நடக்க போகுது. பேச்சிலுமே இனிமையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். மற்றவங்க பிரச்சனையில தலையிடுறதை தவிர்க்க பாருங்க. உங்க குடும்பத்திலுமே மற்றவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கங்க. எண்ணிய காரியம் எல்லாமே கை கூடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மந்தமான நிலைமை மாறி இந்த நேரம் உற்சாகமா செயல்படுவீங்க. வேலையில கவனமா இருக்க பாருங்க. புதுசா பொறுப்பு குறிக்கோள் அடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இது எல்லாமே கொடுக்க வேண்டியதா இருக்கும். வாக்குவாதம் செய்யறது வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் முழு கவனம், கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த துறை ரீதியாக இருந்தாலும் சரி, கவனம் தேவைப்படக்கூடிய காலம். இந்த நட்சத்திரக்காரங்க பைரவர் வழி